நம்ம எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பாடல் தாங்க. பைபிளில் கூட கடவுளுடைய மனிதர்கள் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை பாடியிருக்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சா கண்டுபிடிக்க முடியும். மோயிசன் வெற்றி பாடல் ஒன்றை பாடுகிறார். நம்ம மரியன்ன துதி பாடலை பாடுகிறாங்க. பவுலும் சிலாவும் நைய புடைக்கப்பட்டிருந்தாலும் ஜெயிலில் ஆண்டவரை பாடி தொழுது கொண்டாங்கங்க. உண்மையாகவே இந்த பாடல் நம் உள்ளத்தை கவருகிறது. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை உங்களுக்கு பாடி காண்பிக்க போகிறோம். கடைசியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். புதிதாய் பூத்த பாட்டு ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹலோ, வெல்கம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நம்ம கூட அருமையான வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுருக்கிறாங்கல்ல. இவங்க ரெண்டு பேரும் இல்லையே, நீங்களும் வாசிப்பீங்களா? கீபோர்டு ஓ, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நீங்களாம் யங் ஜென்ரேஷன். உங்களுக்கு இன்றைக்கி பல பாடல்கள்லாம் வந்துருச்சு. இந்த பாடல்களில் நீங்கள் ரசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? கண்டும் காணாமல்ன்ற பாட்டு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமாம், ஒரு பியூட்டிஃபுல் சாங். நம்ம அந்த பாட்டை பாடிடலாமா? கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா, உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா, கலங்காதே பயப்படாதே திகையாதே, உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ. உண்மையாகவே இந்த பாட்டு எப்போ ரொம்ப டேஸ்ட்டு தெரியுமா? இந்த பாட்டை நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஏதோ எதாச்சும் யூடியூப்பில் பார்க்கும்போது கேட்டுட்டேன். கேட்டதுக்கப்புறம் நான் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தட்ட சொன்னேன். அவர் சொன்னார், அவர் ஒரு சாட்சி கொடுத்துருக்குறாரு, அதை கேளுங்கன்னு. சரி, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சாட்சியை கேட்டேன். இன்றைக்கு என்னோடய வாழ்க்கை சாட்சி பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னோடய பெயர் ஹெஸ்டரா ஜே டேரியஸ். எனக்கு அப்படியே கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி பேசக்கூடிய ஒருத்தரை இவ்வளோ அழகாக பாட வச்சுட்டாரா? அதாவது இந்த பாட்டை அவரே எழுதி அவரே டியூன் போட்டு பாடியிருக்காரு. தடுமாற்றமே இல்லாமல் பாடியிருக்காரு. அதோட மீதி இருக்கிற லைனை கேட்டு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன், அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே, உன்னை படைத்தாரே, உன்னை நியமித்தாரே, சித்த திட்டங்கள் வைத்தார், அவர் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்தாரே, பல கனவுகள் வைத்தார், உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ. எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் அல்ல? இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய பலவீனமான ஒருத்தரை இவ்வளோ அழகாக ஆண்டவர் பாட வைக்க முடியும்னா, காட் இஸ் ரியலி கிரேட். நிறைய சமயம் நீங்கள் என் கூட பாடல் பாடுவதற்கு, மியூசிக் வாசிக்கிறதுக்கு என் கூட இங்கே அக்கம்பெனி பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு மறக்கவே முடியாத ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எனக்கு இருக்குது. எஸ், ஃபைன். ஒரு நாள் நீங்கள் ஒரு புது பாட்டுக்கு வாசிக்க சொன்னீங்க. ஆமாம், எனக்கு சில சமயம் பாட்டு வந்துருச்சுன்னா மறந்துடுவேன். அதனால் யாராவது ஒருத்தர் கீபோர்டில் வாசிக்கணும். அப்புறம் கார்டு கரெக்டாக பிடிக்கணும். நீங்கள் என்ன கார்டு பிடிக்கிறீங்களோ அப்படி தான் பாடுவேன். தப்பாக கார்டு பிடிச்சா தப்பாக தான் பாடிட்டுருப்பேன். சரியா? சரி, ஓகே. ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ மேஜர் ஸ்கேலில் நான் வாசித்தேன். நீங்கள் இல்லை மைனர் தான் வரும்னு சொன்னீங்க. நான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சென்ஸில் நான் ஏதோ கேட்டு வச்சு மைனர்ன்னு சொல்லிடுறேன். ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை மேஜர் ஸ்கேல் தான் அடிச்சு வரும். தூக்கிட்டீங்க. அப்புறம் அந்த பாட்டு முழுசும் என்ன பண்ணிட்டீங்க? மேஜர்லேயே பாடிட்டீங்க. நான் பாட்டையே அந்த மேஜர்லேயே வச்சு பாடிட்டேன் இல்லையா? அப்புறம் என்ன நினச்சி நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் எனக்கு டவுட் ஆகி போச்சு, என்னமோ பாட்டில் தப்பு இருக்குது, நமக்கு சரியாகவே பாட்டு வர மாட்டேங்குது, நம்ம பாடின ஃப்ளேவரில் இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நம்மள்கிட்ட கேட்டேன்.
அப்புறம் அவர் வந்து மைனரில் வாசித்து காமிச்சார். அப்புறம் நான் ஒன்றும் செய்யலை, மெதுவாக இந்த அக்காவை கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், நல்லா இருக்குது, நீங்கள் அன்றைக்கி மேஜரில் அப்போவே மேஜரில் வாசித்து என்னை குழப்பி போட்டிங்க பாட்டு மைனர். சம்டைம்ஸ் இப்படியெல்லாம் குழப்பம் நடக்கும் இல்லை? பை த வே, நமக்கு ஆண்டவர் நிறைய பாடல்களை கொடுத்துருக்கிறார். அந்த பாடல்களில் நீங்கள் ரசிக்கக்கூடிய பாட்டு ஏதாவது இருக்குதா? பாதம் ஒன்றே. ஓ, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அந்த பாதம் ஒன்றை பாட்டு வந்து உண்மையாகவே என் மனசை ரொம்ப தொட்ட ஒரு பாடல் தான். பாதம் ஒன்றே போதும், உம் பிரசன்னம் இருந்தால் போதும். நம்மெல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை பாடிடலாமா? பாதம் ஒன்றே போதும், உம் பிரசன்னம் இருந்தால் போதும். பாதம் ஒன்றே போதும், உம் பிரசன்னம் இருந்தால் போதும். இயேசுவே 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 இயேசுவே. உலகம் என்னை வெறுத்திட, உற்றார் என்னை துரத்திட, வழியறியா கப்பலானே. உலகம் என்னை வெறுத்திட, உற்றார் என்னை துரத்திட, வழி அறியாய் கப்பலானே. கலங்கரை விளக்காய் வந்தீரே, என்னை காக்க வெளிச்சம் தந்தீரே. கலங்கரை விளக்காய் வந்தீரே, என்னை காக்க வெளிச்சம் தந்தீரே. பாதம் ஒன்றே போதும், உம் பிரசன்னம் இருந்தால் போதும். பாதம் ஒன்றே போதும், உம் பிரசன்னம் இருந்தால் போதும். இயேசுவே 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 இயேசு. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே 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 இயேசுவே. உண்மையாகவே இந்த பாடலுடைய வரிகள் ஒவ்வொன்றும் ஒரு மெஸ்மரைசிங் வேர்ட்ஸ். நான் அப்படி நினைக்கிறது உண்டு. ஏன்னா நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எனக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை ஒரு முறை பாடி ஆண்டவரை துதிச்சு நம்ம அப்படியே முடிச்சிடப்போம். சரியா? எல்லாரும் சேர்ந்து. கலங்கும் என்னை புரிந்து கொள்ள யாரும் எங்கு இல்லையே, துன்பத்தில் துவண்டு போனேன். கலங்கும் என்னை புரிந்து கொள்ள யாரும் இங்கு இல்லையே, துன்பத்தில் துவண்டு போனேன். தேற்றுகின்ற எந்தன் தாயாக, ஆற்றும் வார்த்தை எனக்காய் பேசினீரே. தேற்றுகின்ற எந்தன் தாயாக, ஆற்றும் வார்த்தை எனக்காய் பேசினீரே. எல்லாம் சேர்ந்து பாதம் ஒன்றே போதும், ஜீசஸ் பிரசன்னம் இருந்தால் போதும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பாதம் ஒன்றே போதும், உம் பிரசன்னம் இருந்தால் போதும். கூப்பிடுவோம். இயேசுவே 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 இயேசுவே. எங்களை மறவாத தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம்.
எங்களோடு இருப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆறுதலை உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் வல்லவர், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்க ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாதம் ஒன்றே போதும் என்னோடும் பிரசன்னம் இருந்தால் போதும். இன்னும் ஒரு முறை பாதம் ஒன்றே போதும். ஜீசஸ் பிரசன்னம் இருந்தால் போதும். கூப்பிடுவோம் இயேசுவே, 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 இயேசுவே டாடி. இயேசுவே, 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 இயேசு. இன்னும் ஒரு முறை இயேசுவே, 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 இயேசு. இன்னொரு வாட்டி இயேசுவே, 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 இயேசுவே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது சந்தோஷமான ஒரு நேரங்க. இன்னைக்கு நிச்சயமாக எங்களோட சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை துதித்திருப்பீங்க, இந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு இதை கட்டாயம் அனுப்பி விடுங்க. அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கும் புதிதாய் பூத்த பாட்டு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் முழுசும் கலந்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அடுத்த முறை இன்னும் வேறு சில பாடல்களோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.